ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்களின் அழுகுரல். ஆமாங்க, ஒரு பையன் ஸ்கூலில் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு காலேஜில் நிறைய பிரேக்கப்லாம் சந்திச்சுட்டு செட்டில் ஆகிற இடம் தான் வேலை. அப்படி வேலைக்கு போகிறதுனால அவனுக்கு வந்து சேலரி வரும். அந்த சேலரி வச்சு பப்பு பார்ட்டி சினிமான்ட்டு ஒரே ஃபன்னாக இருக்கும். இப்படி ஃபன்னாக போயிட்டு இருக்க லைஃப்பில் கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மேரேஜ் நடக்கும். அந்த மேரேஜை பார்த்து நமக்கு எப்படின்னா மேரேஜ் நடக்கும்னு பையன் ஃபீல் பண்ணுவான். அப்படி ஃபீல் பண்ணுறப்ப இவன் போகிற இடம் தான் 90s கிட்ஸில் போய் ஆனால் லவ் மேரேஜ் பெஸ்ட்டாக அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டான்னு கேட்க அதுக்கு 90s கிட்ஸோட ஆன்சர், ஏன்டா விஷம் குடிச்சிட்டு செத்தா என்ன, தூக்கில் மாட்டிட்டு செத்தா என்னடா, ரெண்டுமே சாவுதாண்டா, இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டான்னு அவங்க சொல்லுவாங்க. இவன் கேட்க மாட்டான். அதாவதுங்க, லவ் மேரேஜ்ன்றது வந்து பாய்சன் குடிக்கிற மாதிரி, குடிக்கும்போது ஒன்றும் தெரியாது, உள்ளே போனால் ஸ்பேர்லாம் காலி பண்ணிடும். அரேஞ்ச் மேரேஜ்ன்றது கழுத்தில் மாட்டுற கயிறு மாதிரி, கழுத்தில் கயிறு மாட்டிருக்கும் போது ஒன்றும் இருக்காது, டேபிள் கீழே நம்ம தட்டினாலும் மற்றவங்க தட்டினாலும் காலி நம்ம தான். ஸோ இப்படி தான் சொல்ல அவன், நீங்கள் மட்டும் அண்ணியோட ஸ்டேட்டஸ்லாம் போட்டுருக்கீங்க, நான் மட்டும் என்ஜாய் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு நம்மளே குறை சொல்லுவான். சரி நீயே பார்த்து தந்துடான்னு கூட இவனும் மேரேஜுக்குள்ளே இப்போ என்ட்ரி ஆவான். தலைவன் காலை எடுத்து வச்சவொடனே மேரேஜ் முடிஞ்சாலும் ஸ்ட்ரைட்டாக போவான், ஃப்ளைட்டில் போவான், எங்கள் ஹனிமூனுக்கு போயிடுவான். ஹனிமூன் போயிட்டு வந்தோடனே வீட்டில் மாமியார் மருமக சண்டையில் டோட்டலாக காலி. இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்து முடிஞ்சிடும். பையன் தனி கொடுத்தணும். அது வரைக்கும் இவனை இவங்க அம்மா அப்பா பார்த்து பொத்தி பாதுகாத்துருப்பாங்க. இப்போ இன்னொருத்தரை இவன் பொத்தி காக்கணும். இவனுக்கு அதுவே புதுசு. பதத்தோட தனி கொடுத்தனும் போயிடுவான். அப்படி தனி கொடுத்தனும் போன இடத்துல காலையில் ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் வருவான் வீட்டுக்கு. வந்தவொடனே மொபைல் எடுத்து ரீல்ஸ் பார்ப்பான். அவன் ஒய்ஃபு கேட்குறது, வந்தவொடனே ஏன் கூட டைம் பாஸ் பண்ணாதீங்க, நீங்கள் ஃபுல்லாக செல்லோட ரீல்ஸை பார்த்துட்டுருங்க, அப்போ நான் இருக்குன்னு கேட்க அன்னைக்கு சாக்ரிஃபைஸ் ஆகுதுங்க ஆண்களோட வாழ்க்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவனுக்கு குழந்தை பிறந்தவொடனே தண்ணி எடுக்கிறது, அந்த குழந்தைய ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது, பால் வாங்குறது, காய்கறி வாங்குறது, கறி வாங்குறது, இப்படியே இவன் பொழுது போயிடும். இதெல்லாம் பண்ணுறதுனால ஆஃபீஸ்க்கு லேட்டாக போயிட்டு பாஸுக்கிட்ட திட்டம் வாங்கிட்டு வீட்டுக்கு லேட்டாக வந்து கொஞ்சம் நேரம் சாயலான்ட்டு ஒரு சாஞ்சு உட்காந்தா அந்த இடத்துல ரீல்ஸை பார்ப்பான் தலைவன். அப்படி பார்க்கும்போது ஏங்க குழந்தை அழுகுது, நானும் சமைச்சிட்ருக்கேன், குழந்தைய கொஞ்சம் நேரம் டேக் கேர் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல இவன் குழந்தைய போய் தூக்கி டேக் கேர் பண்ண ஒய்ஃபு மறுபடியும் வந்து கத்த, என்னென்ன ஏங்க துணி துவச்சி வெளியே வச்சிருக்கேன், அதை மாடியில் எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டு வாங்கன்ட்டு இவனும் காய போட்டு ரிட்டன் வருவான். அப்படி ரிட்டன் வரும்போது மறுபடியும் ஒய்ஃப் வந்து ஒரு குறை சொல்ல, ஏங்க துணியை காய போட்டிங்க, புளிஞ்சு காய போட்டிங்களான்னு. ஆமாங்க, ஆண்கள் எது பண்ணாலும் அதில் குத்தம், பெண்கள் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அதுவும் நம்ம தலைவன் கிரிக்கெட் பிளேயராக இருந்தால் இன்னும் சுத்தம். ஏன்னா கிரிக்கெட் பிளேயருக்கு சண்டே இவன் கிரிக்கெட் விளையாட பேட்டை தூக்கிட்டு போயிடுவான். அப்போ ஒய்ஃபு, போங்க நான் குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு சமைச்சு வச்சுறேன், நீங்கள் மதியானம் வந்து சாப்பிடுங்கன்ட்டு குறையா சொல்ல இவனும் கிரிக்கெட்டை வேணான்னு மட்டையை தூக்கி போட்டு உட்காருவான். இது போக இன்னொன்று, நிம்மதியாக இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தூங்கலாம், நைட்டு தூங்கினாரோ குழந்தை கத்த, அதை தூக்கி இவன் ஹால் ஃபுல்லாக சுத்த, இப்படியே முடிஞ்சிடுங்க. இதனால் யங்ஸ்டருக்கு நம்ம சொல்ல வரது என்னென்னா, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லா ஃபன் பண்ணிக்கோங்க, இல்லைனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை வச்சு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸாம்பிளே 80s 70s ஆண்களோட வாழ்க்கை தான். அதாவது நம்மளோட நிறைய பேருக்கு 70s 80s ஆண்கள் அப்பாவாகவே இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை ஈஸியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கிறிஸ்மஸோ ரம்ஜானோ பொங்கலோ தீபாவளியோ எது வந்தாலும் சரி, அதில் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும், நிறைய பலகாரங்கள் செய்யணும்ன்ட்டு ரெடியாக ஆர்வமாக இருப்பாங்க. அந்த ஒற்றை அடிக்கிறதெல்லாம் யார், அந்த ஆண்கள் தான். அதுக்கப்புறம் பலகாரம் சொல்கிறது இவங்க வேணால் பொறிச்சு கொடுப்பாங்க, ஆண்கள் தான் தட்டி கொடுக்குறதும் மூக்க பிரிஞ்சு கொடுக்குறதும் வீடை தொடச்சி விடுறதும், இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது ஆண்களோட நிலைமை. அது வேறு இன்னொரு கூத்து நடக்கும். இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கெத்தாக சோஃபாவில் கிளம்பி உட்காந்துருவாங்க. உட்காந்தோடனே பாரு நல்ல நாள் வருது, இன்னும் அவர் ஒரு குளிச்சுட்டு துணி மாற்றாமல் உட்காந்துருக்கேன், ஏன்னா இவன் வீடை தொடச்சிட்டு இருப்பான். இப்படியெல்லாம் போயிட்டுருக்க ஆண்களின் நிலைமை.